சின்ன மருமகள் டுடே எபிசோட் சேதுமலை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அண்ணனுங்க சித்தப்பாங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நான் அப்பயுமே தாமரை அவங்களுடைய அம்மாவை கேட்குறதில்ல. அம்மா என்னம்மா யோசனை, இந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வந்திருக்கேன் பத்தியா, அதனால இந்த என்னுடைய ஆட்டமே ஆரம்பம். அம்மா தேவையில்லாத பிரச்சனை ஏண்டி பிரச்சனை வருதுன்றதுக்காக பயந்து ஒழிய முடியுமா தாமரை அப்படின்ட்டு சாவித்ரி சொல்கிறாங்க. இனிமேல் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீடியாக்காரங்க எல்லாருமே வர வச்சு சேதுவோட வீட்டு முன்னாடி போயிட்டு அந்த இடத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போராட்டம் பண்ணுறதை பார்த்த உடனே சேது அவங்களுடைய அப்பாலாம் வராங்க. எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சாவித்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன்றாங்க. நானும் போனால் போட்டு எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப தான் போய்கிட்டு இருக்கீங்கன்னுவாங்க. சார் நீங்கள் ஒரு இதுதானே, நீங்கள் எப்படி சார் இப்படி இருக்கலான்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி கொடுப்ப அந்த தங்கச்சி பொண்ணுக்கிட்டே உங்கள் பையன் தப்பாக நடந்திருக்கான். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சார்ன்றாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் என்னன்றாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வராங்க. சார் என்னன்னு சொல்லி அனுப்புங்க சார்ன்றாங்க. சார் அவங்க மேலே இடத்துக்கெல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்னால் எதுவும் பண்ண முடியல சார், உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்திருக்கு எங்களுக்குன்றாங்க. போலீஸ் இருந்துட்டு ராஜா அவங்க வீட்டில் எல்லாருமே இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்து சாவித்ரி ரொம்ப நக்கலை சிரிச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.